இப்போ நான் வந்து மெடிக்கல் லெக்சர் சிவன் கிராண்ட் பக்கம் அண்டர்ஸ்டாண்ட் வந்து இது வந்து தமிழ் எடிஷன். நான் வந்து தமிழ் ஆக்சுவலா. அதனால நான் வந்து இந்த லெக்சர தமிழ்லயும் குடுக்கலான்னு இருக்கேன். இதோட டார்கெட் என்னன்னா, எஃப்எம்ஜி, நீட் பிஜி, அப்புறம் வந்து அயனைசெட். இது ஏன் வந்து ப்ராப் எக்ஸாம்ஸ்க்கு கிடையாது அப்டின்னா, ப்ராப் வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் டீல் பண்ணும். இப்போ வந்து எப்டின்னா, நம்ம சிஸ்டம் வைஸ் பார்க்காம இன்டகிரேட்டடா பார்க்கறனால, நம்ம வந்து என்ன செய்றோம், எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்றோம். அனாட்டு இப்போ நியூரோ எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நியூராலஜி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நியூரோ அனாட்டு, நியூரோ பிசியோ, அப்புறம் நியூரோ பேத்து, அப்புறம் நியூரோ ஃபார்மு, அப்புறம் வந்து நியூரோ மெடிசன், இது மெடிசன்னா ஸ்ட்ரோக்ஸ், ஹெட்டேக் அந்த மாரி வரும். அதுக்கடுத்து பீடியா, நியூரோ பீடியா எல்லாத்தையுமே கவர் பண்றோம். அப்புறம் வந்து இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பண்றதுல நம்ம என்ன செய்யணும், நல்ல ஃப்ளோ இருக்கும். அனாட்டமில உள்ள நாலேட்ஜ வந்து நம்ம ஸ்ட்ரெய்ட்டா பிசியோல யூஸ் பண்ணலாம். பிசியோல உள்ள நாலேட்ஜ நம்ம பேத்ல யூஸ் பண்ணலாம். அப்படிங்கைல வந்து உங்களுக்கு ரிட்டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து இதுல முக்கியமா வந்து என்னென்ன விஷயம்லாம் நான் சொல்ல விரும்புறேன்னா, நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா, நீங்க என்ன செய்யுங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணையில என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இது ஞாபகம் அதிகமா இருக்கும். அதாவது ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்கையில வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. போர் அடிக்காது. அப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா போகும். ஓகேயா? நான் முடிஞ்ச அளவு அந்த மாரி தான் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஈஸியா இருக்கிற மாதிரி பார்ப்பேன். அதாவது மெடிக்கல் லெக்சர்ஸ் ஈவன் யூர் கிராண்ட்ஃபாதர் கேன் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது வந்து என்ன ஐடியான்னா, இந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மன்னு சொல்லி ஒரு பிசிசிஸ்ட் இருந்தாரு. ஓகேயா? அந்த பிசிசிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து என்ன ஃபைன்மேன் பிரின்சிபல்னு ஒரு பிரின்சிபல் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன ஐடியான்னா, அவர் வந்து பிசிக்ஸ் கான்செப்ட்ட ஒரு 5 இயர் ஓல்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா சொல்லிக் குடுக்கணும். ஆ சொல்லிக் குடுக்கணுமோ, அந்த 5 இயர் கூட அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து என்னன்னா, மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அந்த மாரி நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஃபைன்மேன் டெக்னிக்க பேஸ் பண்ணி தான் இந்த சேனலே இருக்குது. அப்புறம் வந்து என்னன்னா, ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகால்னா என்ன? ஒன்ஸ் நான் வந்து இத முடிச்ச உடனே, நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே வந்து டீச் பண்றது. நான் உங்களுக்கு டீச் பண்ற மாரி, நீங்க வந்து மிரர பார்த்துட்டோ, இல்ல சும்மாவோ வந்து இமேஜின் பண்ணியோ டீச் பண்றது. அப்புறம் வந்து ஸ்பேஸ் ரெப்படிஷன். ஸ்பேஸ் ரெப்படிஷன்ல வந்து என்னன்னா, 1, 3, 5, 7 அப்புறம் வாரம், வாரம், அப்புறம் மாசம், மாசம்னு கேப் விட்டு, கேப் விட்டு படிச்சோம்னா, ஷார்ட் டெர்ம்ல இருக்கிற மெமரி வந்து லாங் டெர்முக்கு போகும். இப்போ என்ன ஐடியா என்னன்னா, இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப ஜெனடிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஜெனடிக்ஸ்ல பேசிக் ஜெனடிக்ஸ் வந்து எப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரில வந்து நம்ம வந்து படிப்போம். இந்த கோடான்ஸ், ஆன்டிகோடான்ஸ் அப்புறம் வந்து ஜெனடிக்ஸ்லாம் படிச்சுட்டு, அப்புறம் வந்து பேத்ல வந்து நம்ம என்ன படிப்போம், டிசீசஸ் பத்தி கிளினிக்கலா படிப்போம். ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசெசிவ், பெடிகிரி, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிப்போம். அப்ப நான் என்ன செய்வேன்னா, இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒரே ஃப்ளோல குடுப்பேன். அப்போ வந்து ரிப்பிட்டேஷன் ஆகாது. அதுதான் எனக்கு டார்கெட். அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இத வந்து கன்சிஸ்டன்ட்டா குடுக்க பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட்டு வந்து அது லெக்சர் வந்து இங்கிலீஷ்ல வரும். அப்புறம் வந்து அந்த லெக்சர் வந்து தமிழ்ல வரும்.